ஒரு நிமிஷம் கட் பண்ணிடாதீங்க. இந்த தம்பி சொல்றத கேளுங்க. இந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஆடு மாடு மேய்க்கிறது அவர் பொழப்பாவே வச்சிருக்காரு. இந்த தம்பி ஆடு மாடு மேய்க்கிற சூழல்ல நேத்து இரவு வந்து பார்த்தீங்கன்னா, தெருநாய்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த தம்பி வளர்த்த ஆடு எல்லாமே கடிச்சு சாப்பிட்டதுனால, அந்த கிட்டத்தட்ட ஒரு 12 ஆடு வந்து இறந்து போச்சுருங்க. 12 ஆடு டோட்டலா இறந்துருச்சு. இதனால அந்த தம்பியோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. தனியார் வங்கியில தான் கடன் வாங்கி பொழப்பு நடத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரூ. 1,60,000 நான் கடன்ல இருக்கேன். கொஞ்சம் எல்லாமே ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு. இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த அரசியல் ரீதியான விஷயங்கள் பேசுவாங்க இல்லையா, ஆடு மாடு மேய்க்கிற தொழிலா கொண்டு வர போறோம், விவசாயத்தை காப்பாற்ற போறோம்னு சொல்றவங்களுடைய கட்சி தொண்டர்களும் சரி, கட்சிக்காரங்களும் சரி, அது மட்டும் இல்லாம எதிர்க்கட்சியில இருக்கும் சரி, ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த தம்பிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. 1,60,000 கடன்ல இருக்க எங்க அம்மா நாங்க தான் காப்பாற்றணும், எனக்கு அப்பா கிடையாதுன்னு சொல்றாரு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க விவசாயத்தை காப்பாற்றக்கூடியவங்க இருந்தா இந்த தம்பிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் அவருடைய நம்பர் அனுப்புறேன். முடிஞ்ச அளவுக்கு கூகுள் பேல அவருக்கு ரூ. 10 அல்லது ரூ. 20 ரூ. 50 ரூ. 100 முடிஞ்ச அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ற கொஞ்சம் கொஞ்சம் நிதியில மீண்டும் ஆடுகளை வாங்கி அவர் வளர்க்கணும். மீண்டும் ஆடுகளை வாங்கி அவர் வளர்க்கணும். அவருடைய கடன் சுமைகளை குறைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையாக இருக்கும். சப்போர்ட் பண்ணலாம் தம்பிக்காக. சார் தருமபுரி மாவட்டம் பாப்பரப்பட்டி வட்டம் அதிகாரப்பட்டி கிராமம் பெரியான கோயில் காட்டுப்பாளையிலேருந்து பேசுகிறேன். எனது வந்து எப்படின்னா, இப்போ நான் கிட்டத்தட்ட இது எல்லாமே இந்த ஆடு இப்போ ஆடு இறந்து ஒரு 10 உருப்படி ஆடு, ஒரு கன்னுக்குட்டி எல்லாமே இறந்துருச்சு. இறந்தது எப்படின்னா, இப்போ விடிகாலம் 4:30 மணி வரைக்கும் பூரா வெறிநாயா இல்லை தெருநாய் எல்லாம் சேர்ந்து வந்து தான் எல்லாமே கடிச்சிருக்கு. கடிச்சு எல்லாமே இறந்துருச்சு. இருந்த ஆடு, செனாடு எல்லாமே ஆடு, கன்னுக்குட்டி எல்லாமே இறந்துருச்சு. அதே மாதிரி இவ்வளவும் நான் வந்து கடன் வாங்கி தான் செஞ்சிருந்தேனே. இதனால என்னோட சுத்தமா இது எல்லாமே இறந்துச்சு. ஒண்ணு கூட உயிரோடவே இல்ல. செனாடு, குட்டி, இளங்குட்டி எல்லாமே இறந்துருச்சு. நான் வாங்கினது எல்லாம் கடன் வாங்கி தான் செஞ்சிருந்தேன். இது எல்லாமே என்னோட வாழ்வாதாரத்த முற்றிலும் எல்லாமே பாதிச்சிருச்சு. சுத்தமாவே எனக்குன்னு இது எதுவுமே இல்ல. என்னோட அப்பா இறந்தும் 5 வருஷம் ஆயிருச்சு. இது எல்லாமே அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் ஒவ்வொன்னா கடன் வாங்கி தான் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன். அப்பா இதுக்கு முன்னாடி இருந்து ஒரு கறிக்கடை வச்சு தொழில் செஞ்சிருந்தா. நான் வீடு ஆடு வளர்ப்புக்காக வச்சிருந்த ஆடு இது எல்லாமே ஆடு வளர்ப்புக்காக தான் வச்சிருந்தேன். இருந்த எல்லாமே சுத்தமா ஒண்ணு கூட இல்ல. எல்லாமே இறந்துருச்சு. இதனால சுத்தமா எனக்கு முற்றிலும் என்னோட வாழ்வாதாரம் நான் கடன் வாங்கினதுல இருந்து எல்லாரும் மூலியமா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் இப்ப. இதுக்காக வந்து அரசாங்கம் இருக்கிற அரசு அதிகாரிகளால ஏதாவது அவங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு நிவாரண நிதியை எனக்கு கட்டாயம் பண்ணி கொடுத்தாதான் இழப்பீடு வழங்கினா மட்டும்தான் நான் இதுக்கு மேல என்னோட வாழ்வாதாரத்தை நான் வாழ முடியும். இல்லைன்னா நான் எனக்கான ஒரு முடிவு ஏதாவது தேடிக்க வேண்டியதுதான். எவ்வளவு இதனால இழப்பு ஆச்சு? இதனால 1,62,200 பக்கம் இழப்பு ஆச்சு. இது கண்ணுக்குட்டி எல்லாமே இறந்துச்சு. சுத்தமா எதுவுமே இல்லை. எல்லாமே இறந்துச்சு.